இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம இன்ட்ரோ போட்டு ஆரம்பிச்சிடலாம். ஹாய் மக்களே, நீங்கள் வந்து பிரதம ஆரம்பிச்சோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 100 Days லைஃப் சிமுலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த கேமில் நம்ம பேர் என்ன பார்த்தீங்கன்னா சோமு வந்து இப்போ மொதல் வயசு நோக்கி போயிட்டுருக்கான். மொதல் வயசுக்கு போனேன் எனக்கு பொறுமையாக பார்க்கலாம். ஓகேங்களா, மொதல் வயசுக்குள்ளே போய் ப்ளே பண்ணியாச்சு, பொருளை போயாச்சு. மொதல் வயசு எனக்குன்னா சோமு வந்து அழுகிட்டுருக்கான். இப்போ திரும்பி காமிக்கிறாங்க, யார் 2 பேர்த்து எனக்கு அம்மாவும் அப்பாவும் காமிச்சிட்ருக்காங்க. சரி, நம்ம எப்போயுமே அம்மா செல்லமா அப்பா செல்லமா பிரச்சனை இல்லை. சரி, அம்மாக்கிட்டே போவோம். எப்போயுமே பிறந்தோன்னா அம்மாக்கிட்ட தான் நிறைய பேர் இருப்பாங்க. நம்பி போகிறேன். ஓகே, பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். ரைட், அம்மாக்கிட்ட தான் இருக்காங்க போல். சரி, சோமு வந்து இப்போ 1 வயசில் 2 வயசுக்கு இப்படியே மூவ் பண்ணிட்டான். நம்மளும் அப்படியே மூவ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க மக்களே. 2 வயசில் நடக்குதுன்னு பார்க்கலாம். 2 வயசில் நடக்குதுன்னா சோமு வந்து விளையாட விட்றாங்க. ட்ரம்ப்ளிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாதிரி இப்போ ட்ராக் மாதிரி இருக்குது. அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டுருக்கான். பொறுமையாக போயிட்டு இருக்கான் தவுந்து. ஓகே, 2 வயசு கம்ப்ளீட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கம்ப்ளீட்டட். ஓகே, 2 வயசு வந்து இப்போ 3 வயசுக்கு மூவ் பண்ணிட்டான் நம்ம சோமு. இப்போ சோமு வந்து போய்கிட்டே இருக்கான். இப்போ வளர்ந்துட்டான் அதுக்குள்ளேயும். ஓமை காட், இப்போ நான் 4 கால் 2 கால் நடப்பானா? இல்லை, இப்போ 4 கால் நடந்துகிட்ருக்கான். அதனால் பிரச்சனை இல்லை. இன்னும் திடீர்னு 2 கால் மாறிட்டான். ஓஹோ, 2 இது இருக்குது. நம்ம டாய் எடுத்துக்கலாம். ஓகே, டாயவே எடுத்துடலாம். ஓகே, டாய் வச்சு இப்போ நடந்துட்டுருக்கான் சோமு. இப்போ டாட்டா அப்படியே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். திடீர்னு உங்கள் அப்பா என்ட்ரி கொடுத்தாப்புல, நான் வாங்கின பொம்மை இப்படி போட்டு உடச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பார்க்குறான். அப்போ சோமு திடீர்னு பிடிச்சி ஸ்லோ பண்ணிட்டு ஒரேயில் இழுத்துட்டான். முடிஞ்சுது. அதாவது 3 வயசில் சோமுவோட அப்பா ரொம்ப காண்டேற்றிட்டாப்புல சோமு. சரி, ரைட்டு. 3 வயசு 4 வயசுக்கு சோமு மூவ் பண்ண போகிறான். ஓகே, 4 வயசில் போகும்போது வளர்ந்துட்டான் அளவுக்கு. நல்லா சுருனே வளர்ந்துட்டான் அளவுக்கு ஸ்பிரிட்டான். இவெல்லாம் 4 வயசு, இன்னும் 5 வயசா? சரி, 5 வயசுலேயும் இவ்வளோ பெருசாக வந்துட்டோமா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது எனக்கு. சரி, 5 வயசு நடக்குன்னு பார்க்கலாம். ஸ்கூலுக்கு போயிருக்கான். ஸ்கூலில் வந்து லன்ச் டைம். ஆமாம், லன்ச் டைம் என்ன பண்ணுறோன்னா இப்போ இப்படி பொண்ணு இருக்கு. ஓகே, இன்வைட் யூ ஃபார் யுவர் லன்ச் ஈட் அலோன். தனியாக சாப்பிட்றீங்களா கூட சாப்பிட்றீங்களா? பரவாயில்ல, கூட இருந்தே சாப்பிட்லாம். தனியாக சாப்பிட்ற மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு கூட இருந்தே சாப்பிட்லாம். ஓகே, இன்வைட் யுவர் லன்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. அப்புறமேட்டு போய் கேட்குறான், சரி சாப்பிட்றீங்களா கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஓகே, கை தட்டுறாங்க 2 பேர் சேர்ந்து. ஓகே, பெஞ்ச் திருப்பி போட்டு 2 பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட இந்த 5th வயசு முடிஞ்சுது. 5th வயசுலேருந்து அப்படியே 6th வயசுக்கு மூவ் பண்ண போகிறான் நம்ம சோமு. அப்படின்னு சோமு பேர் எப்படி நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா, இப்போ 6 வயசு நடக்குதுன்னு பார்க்கலாம். அம்மா எதாவது சொல்கிறாங்க, வெளில காமிக்கிறாங்க. என்னது? ஓ மை காட், டாய்லெட் கழுவி விட்டாங்க 6 வயசுலேயே. சரி, ரைட்டு. நம்மளுக்கு எப்போவுமே சுத்தம் பண்ணுறது தான் வேலையாகவே இருக்குது. என்ன பண்ணுறது? சரி, ரைட்டு. இல்லைனா க்ளீனாக பண்ணிவிடணும். நம்ம தான் பண்ணுறது. இந்த மாதிரி அழுக்கலாம். இதுக்கு இவ்வளோ அழுக்காகவும் இருக்கணும்? சவத்தியில் போட்ட முக்கின மாதிரி இருக்குது. சவதியில் அதில் முக்கினா கூட அவ்வளோ போயிடும் கிடையாது. இதானா அதோட மோசமாக இருக்குது. ஐயோயோ, பாத்ரூம்குள்ளே போங்கடா, ஏன்டா வெளியே போகிறீங்க? அந்த மாதிரி இருக்குது. சரி, தப்பாக நினச்சிக்காதீங்க எல்லோரும். சும்மா பண்ணிக்கு தான் பேசிகிட்ருக்கேன். ஓகேங்களா, 100% போய் முடிச்சிடணும். இப்போ அது போதும்னு நினைக்க முடியாது. 100% முடிச்சா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ஒரு செகண்ட், அவ்வளோதான். 100% முடிச்சாச்சு. ஓகே, அப்படியே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சோமு டேரெக்டாக இப்போ 6 வயசு டு 7 வயசு மூவ் பண்ணிட்டான். 7 வயசு நடக்குதுன்னு பொறுமையாக பார்க்கலாம். 7 வயசில் வந்து கேம்பிங் போயிருக்கான் ஃபேமிலியோட. கேம்பிங் போயிட்டு அப்படியே பார்க்குறான். அவங்க அப்பா வந்து சமைச்சிட்ருக்காரு. சரி, சோமு என்ன பண்ணுறான்னா இப்போ அங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் குளிச்சிட்ருக்காங்க. 2 பேர் குளிச்சிட்ருக்காங்க. அங்கே போய் குளிக்கலாமா இல்லை ஃபிஷ்ஷிங் பண்ணலாம்னு கேட்குறான். நம்மக்கிட்ட அவ்வளோ ஜெம் இல்லை, அதனால் ஃபிஷ்ஷிங்கே பண்ணலாம். ஃபிஷ்ஷிங்கை போட. ஜலியோ ஜிங்கானா, ஜிங்கானா. சைடில் நிறைய பேர் குளிச்சிட்ருக்காங்க. நம்மளும் குளிக்கலாம் பார்த்தா முடியல. சரி, வேண்டாம் விடுங்க, நம்ம வாங்க மீன் போய்க்கலாம். ஒரு மீன் சிக்கிரிச்சு போல். ஓ மை காட், அங்கிட்டு இங்கிட்டு வந்துட்டு நினைக்கிறேன். போட்டு ஒரே இழுத்தாச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ மீன் கிடச்சிருச்சு. நல்லா பெரிய மீனாகவே கிடச்சிருக்கு கைஸ். ஓகே, இப்போ வந்து சோமுவோட 7 வயசு முடிஞ்சுது. 8 வயசுக்கு அப்படியே மூவ் பண்ணிட்டான்.
8ஆம் வயசுக்கு மூவ் பண்ணோன்னு அங்கேயே நடக்குதுன்னு பொறுமையாக பார்க்கலாம். அதுக்கு மேலே கிஃப்ட் என்ன இருக்குது? எஸ் நான் இதெல்லாம் செலக்ட் பண்ண விரும்ப மாட்டேன். சரி ரைட்டு வாங்க. 8ஆம் வயசில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 8ஆம் வயசில் என்ன நடக்குதுன்னா ஓகே ஓடி பிடிச்சி விளாட்றாங்க போல் எல்லோரும். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் பிடிச்சாச்சு, இன்னும் பொண்ணு பிடிச்சாச்சு. ஐயோ ஜஸ்ட் மிஸ்டில் தப்பிச்சிட்டான்னு ஒருத்தன். ஓகே இன்னொருத்தனும் ஓ மை காட் பிடிச்சாச்சு. ஓகே இன்னும் ஒரே ஒருத்தர் இருக்கான், அவனையும் பிடிச்சாச்சு. ஐயோ அவ்வளோதான் 4 பேர்த்தையும் முடிச்சாச்சு. ஓகே இப்போ சோமு ஒரு 8ஆம் வயசு 9ஆம் வயசுக்கு மூவ் பண்ணிட்டான். 9ஆம் வயசு லைட்டாக கொஞ்சம் வளர்ந்துட்டான். ஓகே 9ஆம் வயசில் என்ன நடக்குதுன்னா ஹலோன் டே போல். இங்கே என்ன பண்ணலான்னா இப்போ அது நம்மளுக்கு கதை தெரியும். அதனால் இப்போ நம்ம வந்து பனானா ட்ரெஸ்ஸே போட்டுக்கலாம். பனானா ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டு இங்கே வந்து கேட்குறாங்க பயமுறுத்து வீடா இல்லை அந்த வீடா என்ன. நான் பயமுறுத்து யூஸ் பண்ணிட்டேன். எவ்வளோ சாக்கு எடுப்பாங்க தெரில. ஓ மை காட் இவ்வளோ கொடுக்குறாங்களே. அப்படி தெரிஞ்சது பெரிய பெரிய பையவே எட்டு வந்துருக்கலாமே. சரி விடுங்க. சரி சோமு வந்து 10ஆம் வயசுக்கு மூவ் பண்ணிட்டான். அப்படியே 10ஆம் வயசு நடக்குன்னு பொறுமையாக பார்க்கலாம். 10ஆம் வயசு நடக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். வெயிட் பண்ணுங்க. 10ஆம் வயசில் வந்து அவங்க அப்பாவோட ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டு இருக்கான். ஐயோ ஒரு குழந்தை வந்து ஸ்விம்மிங் அடிச்சுட்டு போகுது. சோமு ஒன்று வைக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். பரவாயில்ல நான் இன்னும் வந்து ட்ரைனிங் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவசரப்பட்டு போகக்கூடாதுல்ல, தெரியாமல் முங்கிட்டோன்னா நம்மளுக்கு தானே பிரச்சனை. அதனால் ஒரு மணி நேரம் கழிச்சு பார்க்குறேன். இப்போ என்ன இருக்குதுன்னா உடனே அந்த சின்ன பாப்பாவோட ஸ்பீடாக அடிச்சுட்டு போனோம். சின்ன பாப்பா நம்மளை பார்க்குது. ஓகே இப்போ வந்து சோமு 10ஆம் வயசை முடிச்சிட்டான். 11ஆம் வயசுக்கு மூவ் பண்ணிட்டான். ரைட் 11ஆம் வயசுக்கு மூவ் பண்ணோடனே அங்கே நடக்குதுன்னு பொறுமையாக பார்க்கலாம். 11ஆம் வயசில் போச்சுடா. களை விட்டாங்க அப்பா டாடி. சரி ரைட்டு விடுங்க. இப்போ வாங்க படி பிசிக்குன்னு அடிச்சு விட்ட வேண்டியதான். எல்லா சைட்லையும் முடிச்சு அங்கிட்டு இங்கிட்டு அவ்வளோதான் முடிச்சாச்சு. ஸ்பீடாக முடிச்சு விட்ருவோம், கவலைப்படாதீங்க. 11ஆம் வயசுலேருந்து சைட்டு எங்கே போயிட்டான்? 11 12ஆம் வயசு எவ்வளோ தூரம் போகுது. ஐயோ சரி 12ஆம் வயசு நடக்குதுன்னு பொறுமையாக பார்க்கலாம். 12ஆம் வயசு நடக்குதுன்னா சர்ச்சுக்கு போயிருக்கான். சர்ச்சுக்கு போய் வேண்ட போகிறான். என்ன வேண்ட போகிறான்? ஓகே வழக்கம் அம்மையாக்குன்னு வேண்டிக்கலாம். நம்ம அதையா இருக்குன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறோம். உடனே அருள் புரியுது. அங்கே இருக்க ஃபாதர் வந்து கத்திக்கிட்டே நம்மக்கிட்ட வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறாரு. ஓகே 2 பேர் சேர்ந்து கடவுளை கும்பிடுறாங்க. வேறு என்ன நடக்குது? இவ்வளோ சீக்கிரம் முடியும் நினச்சி பார்க்கல. சரி விடுங்க. 12ஆம் வயசுலேருந்து 13ஆம் வயசுக்கு மூவ் பண்ணியாச்சு. ரொம்ப ஜாலியாக ஸ்பீடாக ஓடிட்டுருக்கு வாழ்க்கை. பரவாயில்ல. 13ஆம் வயசில் வளர்ந்துட்டுருக்கானா? ரைட்டு எவ்வளோ பைசா வளர்றான்னு பார்க்கலாம். ஓகே சட்டலில் போட்டு ஜம்முன்னு இருக்காப்புல 13ஆம் வயசில். 13 வயசு நடக்குதுன்னு பார்த்திக்கலாம். இவன் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான். இப்போ 13ஆம் வயசில் ஸ்கூலுக்கு போகிற ஆரம்பிச்சிட்டான். ஃபஸ்ட்டே போயிட்டு தான் இருந்தான். சரி ஓகே என்ன கொஞ்சம் பிக்குன்னு அடிக்குது. போகலாம் இவன் வம்புழுக்கிறான். நம்மளுக்கு வம்புழுத்தாலே பிடிக்காது. உடனே அதில் நம்மளுக்கு ஃபைட்டு தொட்டாச்சு. எடுத்து ஒரு அடி நச்சுன்னு வைக்க போகிற பாருங்க. திரும்படா வாடா திரும்படா நீ. இந்தா வாங்கிக்கோடா நல்லா. ஒரே அடி வச்சு நான் டவுன் பண்ணியாச்சு. அவ்வளோதான் கைஸ், முடிச்சு விட்டாச்சு. வழி விடுங்க எல்லாரும். டன் 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 டன். டேய் இதான் ரொம்ப தப்புடா ராஜா. இந்த வயசுலேயே வாடா இப்படி 13 வயசுலேயே வா. சரி விட்டுங்க. 13ஆம் வயசுல 14 வயசுக்கு மூவ் பண்ணிட்டான். 14 வயசுல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரீச் யுவர் ஓகே அவன் கேர்ள் ஃப்ரெண்டை ரீச் பண்ணமாமா. இப்போ என்ன பண்ணுறது? ஓகே இப்படி சுற்றி இருப்பான். ஜஸ்ட்டு மிஸ் நம்ம தொட்டு போயிருப்பான். தொட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து வரணும் போல். சரி விடுங்க இப்படி சொல்லிட்டு என்ன மறுபடியும் நீ சுற்றிட்டு இருக்க எப்படி பைத்தியக்காரன் சுற்றிட்டு இருக்கான். இருங்க அப்படி சுற்றிட்டு வரலாம். அப்படியே வந்தாச்சு. சரி அவ்வளோதான் முடிஞ்சுது. இந்த லெவலும் கம்ப்ளீட்டட். 14th வயசுலேருந்து 15th வயசுக்கு போயிட்டோம். ஓகே 15th வயசு வந்தாச்சு. 15 வயசில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே இன்றைக்கி சண்டே போல் நல்லா தூங்கிட்டு இருக்கான். சரி சண்டே கிளாஸ் சண்டே என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். எழுந்திரிச்சிட்டு சவுண்டு விட்டுட்டுருக்கான். கோ டு ஸ்கூல் ஸ்கிப் ஸ்கூல். சண்டே கிளாஸ் தானே, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் ஸ்கூலே கொடுத்தாச்சு. வேறு வழி இன்றி ஸ்கிப் ஸ்கூல் கொடுத்துடலாம். ஏன்னா அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன். கோ டு ஸ்கூல் கொடுத்து அந்த இடத்தையே சுற்றிட்டு வரும். அதனால் ஸ்கிப் ஸ்கூல் கொடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட காட்டுக்கு போகலாம். காட்டில் நடக்குன்னு அடுத்த லெவலில் பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்த லெவல் 15 வயசுலேருந்து 16 போயாச்சு. 16 மூவ் பண்ணிகிட்ருக்கான். பொறுமையாக போகிறான். அப்படியே
ஜம் 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 இன்னும் ஜெம்லாம் கிடைக்கிது. ஜெம் அப்படியே இப்போ பொறுக்கிட்டு போயிடலாம். 16 வயசில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 15 வயசில் நம்ம காட்டுக்குள்ள பண்ணல கொஞ்சம். இப்போ 16 வயசு இப்போ காட்டதை காமிக்கிறாங்க. ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே நிற்கிறாங்க. ஓஹோ, எல்லாம் தண்ணி குதிக்க போகிறாங்க போல். 1 2 3 அப்படி 2 பொண்ணை குடிச்சிட்டாங்க. இப்போ இங்கே என்ன பார்க்க மாதிரிங்கன்னா ஜாயின் டைம்னு கொடுத்தாச்சு. ஜாயின் பண்ணி ஜம்ப் கொடுத்தாச்சு. வாங்க, நிறைய பேர் இந்த ஆப்ஷன் தொட்டிருக்க மாட்டாங்க, நம்ம தொட்டிருக்கோம் இப்போ. ஓஹோ, இவ்வளோ எஃபெக்டில் இருக்காடா அப்படின்னு சொல்லி ஜம்ப் பண்ணி வந்தாச்சு இல்லை. ஓகே, பிரச்சனையே இல்லை. இப்போ வந்து இதில் கத்தி ஜாலியாக விளாண்டுருக்காங்க. 16 வயசுலேருந்து 17 வயசுக்கு போயாச்சு. ஓ மை காட், 17 வயசு என்ன நடக்குதுன்னா நம்ம எப்பயே போல் சோமு கேமிங் போட்டுட்ருக்கான். அந்த பொண்ணு வந்துட்டு ஏன் என்கிட்ட பேசாமல் இருக்க எத்தனாளா, நான் சொன்னால் மதிக்க கூட மாட்டேறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ கூட மதிக்கிற அந்த பொண்ணுக்கும் வந்துச்சு போல். உடனே என்ன பண்ண போகுதுன்னா பிளேக்க பிடிங்கிச்சு. நம்மளுக்கு என்ன ஆகும், சரியான கோபம் ஆகும். எனக்கு வந்த வெடிக்கு என்ன பண்ணன்னு தெரில. சரி, இங்கே வச்சுருந்தாலும் கேம் விளையாட சொல்லிட்டு இக்னோர் நம்ம கொடுத்தாச்சு, வேறு வண்டியின்றி. அதனால் வேறு வண்டி இன்றியே கிடையாது, இக்னோர் தான். அப்படி தான் இவன் நம்மளுக்கு தேவையே கிடையாது, கேமை பிடிங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேமை போட்டி மறுபடியும் ஆரம்பித்தாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு 17 வயசுலேருந்து 20 வயசு மூவ் பண்ணியாச்சு. ஓகே, 18 19 2 வயசு காணும். அதில் தான் வளர்ந்து ரொம்ப பயப்பில். அப்படியே எங்கப்பா குட் மிஸ்டாக ஆகிட்டாப்பில். 20 வயசில் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபோன் பார்த்துட்டு இருக்கான். ஃபோன் என்ன பார்க்குறான் பொறுமையாக ஜூம் பண்ணி காமிச்சிக்கிறாங்க. ஓகே, 20 வயசில் நடக்குது. ஓஹோ, பொண்ணு பற்றிட்டு இருக்கான். ரைட்டா, சரி ரைட்டு விடுங்க. இன்னும் 22 வயசாக இருக்குது. எம்மாடி, நம்மளோட இத்தனை 2 வயசு வேஸ்ட் ஆகாது. இது என்னது அடே அப்படி. ஓகே, 19 வயசு தான் ஆகுது. ஓகே, எனக்கு கரெக்டாக போதும், என்ன பண்ண பார்த்துக்கலாம். சரி ஓகே மக்களே, 20 வயசு விட்டு முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 20 அப்போ இதுக்கு மேலே என்ன நடக்குன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே என்னால் பேச முடியல, என்ன பேசணும்னு தெரியல. அதனால் 27 வயசுக்கு முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சரி, இதே நல்ல வீடியோ சந்திக்கலாம். அது என்ன உங்கள் விடைபெறுவது. நான் உங்களை எப்ஸ். பாய்.